வணக்கம் குரு. இன்னைக்கு இன்றைய மனித சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறையில் காலையில் முதல் வேலையை நம்ம படுக்கை விட்டு எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிறதுல ஏதாவது முறைகள் ஏதாவது இருக்குங்களா? அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வோம் வாழ வைப்போம். குருமா அப்பன் அவர்கள் அருளால் சேரும் காவிரி லட்சுமராசன். அதாவது எத்தனையோ வேலைக்கு போயிட்டு தூங்கி படுக்கை விட்டு எந்திரிக்கிறோம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, முதல் நலமே முற்றிலும் நலம்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம படுக்கை விட்டு எந்திரிக்கிறப்பவே உடம்பு நல்லா உற்சாகமா நல்ல தெளிவா ஆக்கமா இருக்கணும். அதுக்கு எந்திரிக்கிற முறை, படுக்கை விட்டு எழுந்திருக்கிற முறையை எப்படி இருக்குன்னா, நீங்க எப்படி படுத்துட்டு இருந்தாலும் சரி மல்லாக்கா படுத்துக்கணும். வாரத்தை பார்த்து காலை நல்லா நீட்டி 2 பாதத்துக்கு நடுவால குறைஞ்சபட்சம் 1.5 அடி அகலமாக இருக்கும். அதாவது தொடையில முட்டாத அளவுக்கு இருக்கணும். அப்படி சாதாரண படுத்து கைகள் 2ஐயும் முழங்கால் பக்கம் இப்படி வாரத்தை பார்த்த மாதிரி வச்சு கண்ணை மூடி ஒரு 11 தடவை திறக்கலாம். ஏன்னா 11 தடவை திறக்கிறப்போ ரத்த ஓட்டம் மூச்சு ஆழ்ந்து போகும். எல்லா பக்கமும் முடிக்காலுக்கும் கூட போகும். அது போகும்போது என்னாகும், உடம்பு சீரா அமைஞ்சிருக்கும். அந்த உடம்பு சீரா இருந்தா தான் மனசும் நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் அந்த ரத்த ஓட்டம் செலுத்துறது காற்று. அது இந்த 11 தடவை கண்ணை மூடி திறக்கிறப்ப மூச்சு உள்ள போக போக அதிகமா உள்ள போறப்போ உடம்பே பார்த்தோம்னா அவ்வளவு உற்சாகத்தில் இருக்கும். சாரி, 11 தடவை முடிஞ்ச உடனே நீங்க வலது பக்கம் சாஞ்சி படுக்கணும். கண்ணத்தை கை கொடுக்காதீங்க. கையை அப்படி வச்சு இடது கால் மேல இருக்கிற மாதிரி படுத்து கையிலனால மேல போட்டுக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி ஒரு 9 தடவை நல்லாக்கா படுத்து 11 தடவை நல்ல பக்கவாட்டு படுத்த 9 காரணங்கள் இருக்கு. 9 தடவை மெதுவா கண்ணை முடிச்சு வந்துட்டு அவசரம் எல்லாம் எந்திரிச்சு அப்படியே உட்கார்றீங்க. அப்போ இடது கால் முன்னால் வந்துடும். அப்படி நான் சொல்ற மாதிரி இது மாதிரி இருக்குன்னா இடது கால் முன்னால் வந்துடும். அதுல 7 தடவை அந்த கண்ணகம்னு பேரு. மெதுவா கண்ணை மூடி நிறுத்தணும்னா மீண்டும் என்ன ஆகுன்னா ரத்தம் உச்சி வரைக்கும் எல்லா பக்கம் போய் உடம்பு அடுத்தது எடுத்துக்கிற அளவுக்கு நாம் அப்படியே உடம்பை எந்திரிக்கிற அளவுக்கு ஒரு தன்மை கொடுக்கும். ரத்த சுத்தம் பெற்று தேவையான அளவுக்கு எல்லா பக்கம் ஓடி எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பந்த கீழே போட்டா மேல எந்திரிக்கிறோம், அந்த தன்மை அடையும். நீங்க அப்படி எந்திரிக்கணும். எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு உடம்பு எல்லாத்துக்கும் தயாராகும். இதை கடைப்பிடிங்க, தினமும் கடைப்பிடிங்க, எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய நேரம் இல்லை. அதுதான் 11, 9, 20, 7 27 வானத்துல ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்னு கணக்கு. அப்படி நம்ம உடம்புல சிறதானம் 27 விதமான புள்ளிகள் பாயிண்ட்டுகள் இருக்கு. அதை கணக்கு வச்சு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடைப்பிடிச்சு நல்ல வாழ்க்கையில சிறப்பா வாழுங்க. நன்றி, வணக்கம்.